தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சந்தோஷம். வணக்கம். தேர்தல் களம் நெருங்கிக்கிட்டே இருக்கு சார். இன்னும் 10 நாள் கூட இல்ல. இந்த சமயத்துல திமுக தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும், அதாவது 170 180 அப்படிங்கிற இடத்த பல்வேறு நபர்களும் சுட்டி காட்டி பேசுறாங்க. சில கருத்து கணிப்புகளையும் பேசுறத பார்க்க முடியுது. அந்த நம்பர் எதனால சார் வருதுன்னு பாக்குறீங்க? அவங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்ல போன முறை கோவை தொகுதி ரொம்ப கெடுபடியா இருந்தது அவங்களுக்கு, இந்த முறை அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அந்த நம்பருக்கு மட்டும் எப்படி அவங்க டிசைட் பண்றாங்க? நம்பர் எப்படி டிசைட் ஆகுதுனாங்க, பேசிக்கான அந்த 130ங்கிற பேஸ் லைனை வச்சுதான் டிசைட் ஆகுது. 130 பேஸ் லைன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, பெர்சன்டேஜ். இப்போ திமுக, அண்ணா திமுக திராவிட இயக்கத்திலிருந்து வந்ததா, ரெண்டுமே திராவிட இயக்கம் தான். ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கை தலைவர் தான், எக்ஸப்ட் கட்சி தலைவரை தவிர. அதாவது கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர், அவ்வளவுதான். மற்றபடி பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான கொள்கை தலைவர்கள் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கு இடையில வித்தியாசம்லாம் இருக்காது. எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் திமுக, அண்ணா திமுக இரட்டை குழல் துப்பாக்கின்னு தான் சொல்லியிருக்கிறார். 77 ஜூன் 30 சட்டமன்றத்திலே சொன்னது தான். 5 விஷயத்துல 5 அடிப்படை அம்சம். அதை நம்ம தமிழ்நாடு அரசியலில் மாற்றவே முடியாதுங்க. மாநில உரிமை, சமூக நீதி, மொழி உரிமை, பெண் விடுதலை, இதெல்லாம் நீங்க மாற்றவே முடியாது. பிற மாநிலங்கள் இது ரொம்ப மாறும். அப்போ அடிப்படையான திராவிட இயக்க ஓட்டு வங்கி 67ல கிட்டத்தட்ட 60%, 62% இருந்ததுங்க. திராவிட ஓட்டு வங்கி இருக்கும்போது 1952 கட்சி தேர்தலில் போட்டி போடலாம். திமுக 57 15 சீட்டு, 62 50 சீட்டு. அப்போ 50 சீட்டு வந்தாச்சு ஒரு கட்சி. 50 சீட்டு பெற்ற கட்சி எம்பிகளும் இருக்காங்க. அப்ப 67ல கூட்டணி வைக்காமலே அவங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்கள. கூட்டணி அரசியல்ங்கிறது எங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ல தாங்க ஃபர்ஸ்ட் அறிமுகமாச்சு. 62 புரியவே இல்லை. ஏன்னா அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்டிவா இருந்துச்சு. அது எப்படிங்க ஒரு கட்சியோட கூட்டி வைக்க முடியும்னு தான் நாங்கெல்லாம் நினைச்சோம். அதாவது 8th 9th அந்த ஸ்டேஜ்ல. 67ல கூட்டணி யுகம் பிறக்கும் போது, முழுமையான கூட்டணி யுகம் 67ல பிறக்குது. அப்பதான் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும்னா எல்லாரும் ஒன்னா சேரணும், அந்த பிரின்சிபல்லாம் பேசப்பட்டது. அப்பெல்லாம் எங்களுக்கு என்ன வயசு? 12 வயசு 19 வயசு. 71 தான் என்னோட முதல் ஓட்டு. அப்போ பொது எதிரியை வீழ்த்த பழைய எதிரிகள் ஒன்று கூடும்போது, பழைய எதிரிகளோட ஓட்டு சதவீதம் எவ்வளவு, நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு சதவீதம் எவ்வளவுங்கிறதுக்கு கால்குலேஷன் இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. அந்த கால்குலேஷன்ல 71 184 சீட்டு திமுக, அதிமுக 72லயே பிறந்துருச்சு. அதாவது மாபெரும் வெற்றி திமுகவுக்கு 1971ல. அப்போ கட்சி அடுத்த ஒரு 9 மாசத்துல உடையக்கூடாதுல்ல. ஏன்னா ஆட்சி இருக்கு, 76 வரைக்கும் ஆட்சி இருக்கு. 71ல இருந்து 76 வரைக்கும் கலைஞர் அவர் ஒப்பாரு மிக்காரும் இல்லாத ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆயிடுச்சு. அவருக்கு வயசு லெஸ் தென் 50ங்க. அப்ப அவரோட தலைமையை எதிர்த்து இன்னொரு கட்சி உருவாகும் போது அந்த கட்சியோட தலைவர் கலைஞரோட வயசு கூட, அதாவது எம்ஜிஆர். அப்போ ஓட்டு வங்கி அந்த இடத்துல பிளவுபட்டது. திராவிட ஓட்டு வங்கி பிளவுபடல, எம்ஜிஆர் ஓட்டு வங்கி கலைஞர் ஓட்டு வங்கின்னு மாறிச்சு. அதுல இருந்து தான் நம்மளோட பேஸ் கால்குலேஷன் எல்லாமே இன்னைய வரைக்கும் அதுல இருந்தாங்க ஓடுது. அப்ப இப்போ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் பேஸ் கால்குலேஷன்ல திமுக ஒரு 5% கூட இருக்கும், சில இடங்கள்ல 4% இருக்கும். அப்ப அதோட சேர்த்த பிற கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் தேசிய கட்சி பாஜக, இன்னொரு பக்கம் தேசிய கட்சி காங்கிரஸ். இந்த தேசிய கட்சிகளுக்கு பல உரித்தான குணங்கள் உண்டுங்க. நம்மளை விட அதிகமான கோஷ்டி பூசல் அங்க இருக்கும். மாநில கட்சியை விட அதிகமாக கோஷ்டி பூசல் இருக்கும். கடைசி வரைக்கும் முடிவு எடுக்க மாட்டாங்க. டெல்லியில போய் காக்கா பிடிச்சவனுக்கு சீட்டு கிடைச்சிடும். அவன் இங்க இருக்கிற லோக்கல் கண்டிஷனுக்கு அகைன்ஸ்டா இருப்பான். இது எல்லா தேசிய கட்சியிலும் இருக்கிற வியாதி. அப்போ தேசிய கட்சியோட ஓட்டு வங்கி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நான் அது ரெண்டுமே கூட்டணிக்கு வலிமை சேர்க்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கிறதுனால அதிமுகவுக்கு வலிமை கிடையாது, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுகவுக்கு வலிமை கிடையாது. அப்படின்னா பிற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் சிபிஎம், மற்ற எல்லாமே லோக்கல் மாதிரி தான். இப்போ விசிகாவா இருந்தாலும் சரி தான், தேமுதிகவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, இல்லை கொங்கு பகுதியை சேர்ந்த கட்சிகள் எல்லாமே லோக்கல்.
இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு கணக்கு போடும்போது 130ங்கிற அந்த பேஸ் லைன் திமுகவுக்கு மட்டும் நான் சொல்றேன், 130ங்கிற பேஸ் லைன் கிளியரா இருக்கு. இப்ப 130 பேஸ் லைனுக்கு மேல போகணும். போகும்போது நம்ம கான்ஸ்டிடியூன்சி வைஸ் அதை பிரிச்சு பார்க்குறோம். அப்போ 3 விஷயம் தான் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? இன்னைக்கு கூட ஆனந்தவுடன்ல போன வாரம் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில்டா ஒரு அவங்க அரசியல் பிசினஸ்னு ஒரு கட்டுரை எழுதிட்டே வராங்க, கட்டுரை தொடர். அதுல வந்து இந்தியா முழுசும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு ஓட்டு, கான்ஸ்டிடியூன்சி கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு ஓட்டு, அப்புறம் லோக்கலா இருக்கிற கட்சி அமைப்புக்கு எவ்வளவு ஓட்டு சதவீத கணக்குல. இதுல வந்துங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ஓட்டு சதவீதம் மாநில சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுல அது அதிகம். கட்சி அமைப்புக்கான ஓட்டு சதவீதம் அதிகம். கான்ஸ்டிடியூன்சி கேண்டிடேட்டுக்கான ஓட்டு சதவீதம் அரௌண்ட் 18% வருது. அப்போ இதை எப்படி நாங்க கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் நட்சத்திர வேட்பாளர்கள், அதாவது பேர் சொன்னா தமிழ்நாடு பூரா தெரியணுங்க, ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. இன்னார் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பூரா தெரியணும். அப்படி எத்தனை கேண்டிடேட் ஒவ்வொரு கட்சியிலையும் தேடுறாங்கிறத ஒரு ரஃபா கால்குலேட் பண்ணுவோம். அது திமுக வந்து ஒரு 100-120 கேண்டிடேட் அதில் தேடுறாங்க தமிழ்நாடு பூரா. அதிமுக ஒரு 80-90 கேண்டிடேட் தான் தேடுறாங்க. பிற கட்சிகள ரொம்ப குறைவு. அதை கணக்கில் எடுக்கல நாங்க. விஜய் கட்சியெல்லாம் அதில் நாங்கள் கணக்கில் எடுக்கல. ஏன்னா அங்க ஒரு 3-4 பேர் கூட தமிழ்நாடு பூரா தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 130ங்கிற நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண அந்த பேஸ் வின்னிங் கேண்டிடேட்டோட நம்பர் அதை தாண்டி வந்து ஒரு 30-40 வந்து கூடுது. அதனாலதான் நம்ம திமுக 170 ஜெயிக்கும் 180 ஜெயிக்குங்கிற அந்த அந்த கால்குலேஷன் வருது. இதை வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க. ஒப்பீனியன் போல் நடத்துறாங்க இல்லைங்களா? இந்த ஒப்பீனியன் போல்ங்கிறது மோஸ்ட்லி பேலட் பாக்ஸ் சர்வேன்னு அந்த காலத்துல நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல இறங்கி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கறது தான் அது. முன்னாடி ஒரு பொட்டி மாதிரி வச்சு ஓட்டு போடுங்கம்மோ, இப்போ அப்படி சொல்லாம நீங்க கேள்வியை கேட்டு யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க, இந்த கேள்வியை கேட்டு நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அது நிஜமான ஒப்பீனியன் போல் கிடையாதுங்க. தட் இஸ் கால்டு பேலட் பாக்ஸ் சர்வே. அதாவது ஓட்டுப்பட்டி கணிப்புன்னு வேணா வச்சுக்கலாம் நீங்க. அதுல வந்து திமுகவுக்கு எப்போதுமே 40% 45% காட்டிட்டே தான் இருக்கும். விஜய்க்கும் 20% காட்டும். ஆனா பிராக்டிகலா அவங்களால அந்த 20% போல் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த கடைசி நேரம் 3 நாள் வேலை இருக்குல்ல, 3 நாள் 5 நாள் வேலை, அதை செய்யற அளவுக்கு அவங்ககிட்ட கட்சி கட்டமைப்பு இல்லை. விஜய்க்கு வந்து மாஸ் இருக்கு, கட்டமைப்பு இல்ல. வாக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க. அது ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ்ங்க. 6வது முதல் ஸ்டெப் பேசிக் ஸ்டெப் என்னன்னா அட்டென்ஷன் வாங்க. அதாவது சாக் டியான்னு அதுக்கு பேருங்க, SAC DIA. அந்த டிஐஏல இருக்கிற கடைசி ஏ எதுன்னா அட்டென்ஷனுங்க. அட்டென்ஷன் கிரியேட் ஆயிரும். அந்த அட்டென்ஷன் வந்து அடுத்த ஸ்டெப் ஐ, அது இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பேரு இன்ட்ரெஸ்ட்னு பேருங்க, சாக் டியா. இன்ட்ரெஸ்டுக்கு பிறகு டிசைர் வரணுங்க, டில இருக்கிற டிசைர் வரணும். அதுக்கு பிறகு சில இருக்கிற கன்விக்ஷன் வரணும். அதுக்கு பிறகு திருப்பி ஏல இருக்கிற ஆக்ஷன் வரணும். அப்புறம் சாட்டிஸ்பாக்சன், எஸ்ல இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் வரணும். இந்த 6 ஸ்டெப்பை தாண்டி தான் வாக்கரசியல் இருக்கு. நீங்க எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் விசாரிச்சு பாருங்க, நீங்க இந்த 6 ஸ்டெப்பா பிரிச்சிடலாம். இந்த 6 ஸ்டெப்பை பிரிக்கும் போதுங்க அட்டென்ஷன், விஜய் அணியில அட்டென்ஷன் வந்துருங்க. ஏன்னா சினிமா ஸ்டார் அட்டென்ஷன். இப்போ இன்னைக்கு லேட்டா கிளம்புறாருங்க, அதுவே ஒரு நியூஸா ஓடிட்டு இருக்கு. விஜய் புறப்படுவதில் தாமதம், இன்னும் வீட்டை விட்டே கிளம்பவில்லை அப்படின்னு ஒரு என்னங்க இப்பதான் கிளம்புறாரு, இன்னும் எப்போ ஏர்போர்ட் போய் சேருவாரு, எப்போ வந்து கோயம்புத்தூர் போய் சேருவாரு, எப்போ திருப்பூருக்குங்க போக முடியும், லேட் ஆயிரும், கடைசியில் திருப்பூர்ல பேச முடியாம தான் போகும். இப்பவே அந்த அப்படியான ஒரு டிஸ்கஷன் வருது. இது எல்லாமே வெறும் அட்டென்ஷன் தாங்க. இந்த அட்டென்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டா ஆகி அப்புறம் நீங்க வந்து அதுக்கு பிறகு அதை கன்விக்ஷன் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆர்வம் மட்டும் இருக்கும், அது வாக்கா மாறாது. 20% மக்களுக்கு ஆர்வம் இருக்குங்க, எப்போதுமே இருக்கு. ஏன்னா 2 கட்சியும் வேணாங்க, திராவிட கட்சிகள் என்ன செஞ்சு கிழிச்சுது, 2 திராவிட கட்சியுமே சரி கிடையாது, இது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இந்த 20% வந்து ஒட்டுமொத்தமா ஒரு அணியில திரட்டி விஜய் வந்து இந்த 6 ஸ்டெப்பை தாண்டது அப்படிங்கிறது அவருக்கு இந்த தேர்தல்ல சாத்தியம் இல்லை. போக போக சாத்தியமானு எனக்கு தெரியாது. அப்ப நான் வந்து திமுக எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு இந்த 5 ஆண்டு கால? அதாங்க 5 ஆண்டு கால ஆட்சி விட்டுருங்க. 1949ல இருந்து கட்சி இருக்கும்ல, இந்த 6 ஸ்டெப் அவங்க வந்து எத்தனையோ முறை பார்த்திருப்பாங்களே, எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருப்பாங்க, கோட்டை விட்டுருப்பாங்க, தோத்துருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. அது அதோட பெரிய லாபம் வந்து அதுங்க. கீழே இருக்கிற கட்டமைப்புக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருது. இப்போ உதாரணமா திமுக ஜெயிக்கவே இல்லை, ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சது 1991, துறைமுகம் மட்டும் தான். கலைஞர் அதையும் ராஜினாமா பண்ணிட்டாரு.
கட்சி அதுக்கு பிறகு வந்து காணாம போயிருச்சா அப்படின்னா அப்படி போகாதுங்க. இப்ப விஜய் கட்சி எல்லாத்துலயும் தோத்துடுறாங்க. அநேகமா டெபாசிட் நிறைய போயிருங்க. 16.6% டெபாசிட்டுக்கே வேணும். ரொம்ப கஷ்டம் அது வாங்குறது. ஸோ டெபாசிட் இழந்த பட்டியலில் விஜய் அணி பெரிய அளவுக்கு இடம் பிடிக்கும். கட்சி அதை தாங்கி வருமா? அது கொஞ்சம் கஷ்டப்படும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கட்சி இந்த 6 ஸ்டெப்பை வந்து எந்த காலத்துலயுமே நிவர்த்தி பண்ணல இது வரைக்கும். அப்ப அதுக்கு பிறகு அப்ப விஜய் பெரிய அளவுக்கு உழைக்க வேண்டியது வரும். இப்பவுமே அவர் உழைக்கிறதுல கொஞ்சம் சுணக்கா இருக்கு. லீவு போடுறாரு, அடிக்கடி லீவு போடுறாரு. அப்போ இவர் எங்க தேடி வருவாரு? ஏன்னா தலைவர்கள் வந்து சுணக்கமே பட முடியாதுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு பூராவும் அவரு எத்தனை பகுதிகளுக்கு எத்தனை வாட்டி இதுக்குள்ள போயிட்டு வந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துல நான் சொல்றேன். இப்ப நீங்க ஆரம்பத்துல கேள்வி கேட்ட 5 வருஷத்துக்கு இப்ப நம்ம வர்றோம். இந்த 5 வருஷ பிறகுல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்துல போய் கேள்வி எழுப்பி அது சம்பந்தமான செய்திகள்லாம் வெளியில வந்து அப்புறம் வந்து டூர் போய் அப்புறம் கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வந்து அது சம்பந்தமான பல வாத பிரதிவாதங்கள் நடந்து ஸோ அந்த 5 வருஷமா ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்காரு. அதே முதலமைச்சர் 5 வருஷம் முதலமைச்சரா எத்தனையோ விழாக்கள்ல கலந்து கொண்டு திறப்பு விழாக்களுக்கு போய் கோட்டையிலிருந்தே திறப்பு விழா ஆன்லைன்லேயே திறப்பு விழா நடத்தி பல பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு கள்ளசாராய சாவு அது குறித்த சர்ச்சைகள்ல சிக்கி ஏதோ ஒரு வகையில் அந்த 5 வருஷமும் அவர் அந்த ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாரு. இந்த இடத்துல வந்து எவ்வளவுதான் நமக்கு வந்து செய்தி சுற்றுலையும் செய்தி நம்ம பக்கம் இருந்தாலும் நமக்கு கூட்டணி வேணும், அந்த கூட்டணியில எல்லா கட்சியும் வச்சுக்கிடணும், ஒரு கட்சிக்கு 2 சீட்டு கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப தேமுதிகவுக்கு 10 இடம் கொடுத்தா திமுக எல்லாத்துக்கும் சந்தோஷமா என்ன? அது எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? அப்போ அதெல்லாம் தாண்டித்தான் அந்த கூட்டணி வரணும். அப்போ 1% 2% ஓட்ட கூட விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கணக்குல வச்சு பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி வலிமையும் திமுகவோட சொந்த பலமும் சேர்த்தால் 170 180 இடங்கள்ல அந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. இதுதான் களத்துல பிரதிபலிக்கிறது காரணம். அதுதான் நம்பர்ஸ்ல ஓகே சார். இப்ப ரீஜியன் வைஸ் பார்க்கும்போது மேற்கு மண்டலம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி அங்க பொறுப்பு அமைச்சராக இருந்தார். இப்போ வந்து தொகுதியே மாத்திட்டு கோவைக்கு போயிருக்கிறாரு. சென்னையில பார்க்கும்போது சார், இப்போ சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து பல்வேறு நபருக்கும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பெரம்பூர்ல விஜய் நிற்கிறாரு, வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா ரொம்ப டார்கெட் பண்றாரு, ராயபுரம்ல ஜெயக்குமார் அவர்கள் பாரம்பரியமா நிக்கிறாரு, அவர் டார்கெட் பண்றாரு, டி நகர்ல புசி ஆனந்த் நிக்கிறாரு, இப்போ ஆயிரவளத்துல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் நிக்கிறாங்க. இந்த மாதிரி டஃப் காம்படிஷன் போகும்னு பாக்குறீங்களா இந்தந்த தொகுதிகள்ல, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு விஷயம் சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்ல போட்டி போறதாலையும் அவங்களுடைய பிக் ஷாட்ஸ் எல்லாமே இப்போ சுத்தி இருக்கிற தொகுதியில போட்டி போறதாலையும் சென்னையில ஒரு மாஸ் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், அங்க வந்து ஓட் பேங்க் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பேசப்படுதுல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பொதுவாக ஒரு கட்சி எந்தெந்த ஓட் பேங்க் நமக்கு ஆதரவா இருக்கு, எந்தெந்த ஓட் பேங்க் நமக்கு எதிராக இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் எடுத்துருவாங்க. ஆதரவா இருக்கிற ஓட்டு வங்கியை மேலும் வலுப்படுத்திக்கிட்டே வருவாங்க, எதிராக இருக்கிற ஓட்டு வங்கியை தங்க பக்கம் திருப்ப பார்ப்பாங்க. இப்ப சென்னையை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ சென்னை மட்டும் விஜய் அணி பல தொகுதிகளில் போட்டி போடுது, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்போ வந்து அவங்க ஒரு ஓட்டு வங்கி நம்மகிட்ட இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. திமுக இருக்கிற அதிருப்தி ஓட்டு வங்கி நமக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்ப அதிருப்தி ஓட்டு வங்கி எதுன்னு பார்த்தா மீனவர் ஓட்டு வங்கியில ஒரு அதிருப்தி இருக்குங்க. திமுகவுக்கு அதிருப்தி இருக்கு, சென்னையிலும் இருக்குது, அது வந்து ராயபுரத்துலயும் இருக்கு, ராயபுரத்துலயும் அது பிரதிபலிக்குது, மயிலாப்பூர்ல பிரதிபலிக்குது, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்ப அதை எப்படி சரி பண்ண பாக்குறாங்க திமுக? திடீர்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட அதிருப்தி எலிமெண்ட் அவங்க தூத்துக்குடி அஜிதா அவங்க பேரு, அவங்கள வந்து திமுகக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அது அந்த சார்ந்த மீனவர் ஓட்டு வங்கி அப்படியே கன்னியாகுமரி வழியா சென்னை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது எல்லாமே கால்குலேஷன் ஓடுறதாங்க. கால்குலேஷன் வந்து எடுத்துட்டு வந்து திமுக சேர்த்துக்கலாமே. சரியான கேள்விதான். ஆனா அவங்க வந்து திமுக சேர்ற மனநிலையில இல்ல. தேர்தலுக்கு முன்பே அவங்க வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அப்படி போகும்போது அவங்களோட அந்த வீச்சு வந்து சமரசமாயிருது, அதிமுக ஓட்டு வங்கிக்குள்ள போய் சேர்ந்துடுறாங்க. அதாவதுங்க இதுல திமுக ஆதரவு ஓட்டு வங்கி, எதிர்ப்பு ஓட்டு வங்கி, அதிமுக ஆதரவு ஓட்டு வங்கி, எதிர்ப்பு ஓட்டு வங்கி, இப்படிதான் நீங்க பிரிக்க முடியும். அப்போ அதிமுக ஆதரவு ஓட்டு வங்கிக்குள்ள ஏற்கனவே ஆதரவா இருக்கிறவங்க போய் சேர்றதுனால திமுகவுக்கு அதுல மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது, பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. தாவேக ஆதரவு வாக்கு வங்கியிலிருந்து திமுகவுக்கு வந்தா தான் லாபம். அந்த நுணுக்கமான விஷயம் உங்களுக்கு புரியுது இல்ல? இப்ப தாவேகா 20% வாங்கும் அப்படின்னு சில கருத்து கணிப்புகள் அப்படி சொல்றாங்க நண்பர்கள்.
என்னோடது எப்போதுமே 8 to 12% தாங்க. சரி 20% வச்சு, அதாவது 20% ஏதெல்லாம் இப்போ கன்னியாகுமரி மீனவர் ஓட்டு வங்கி மோஸ்ட்லி அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா மீனவர் ஓட்டு வங்கியே தாவேக்கா இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க அதுக்கு அப்பீல் பண்றாங்க. அதனாலதான் தனியா மீனவருக்கெல்லாம் ஒரு சில திட்டங்களை எல்லாம் அதுக்காக தான் அறிவிக்கிறாரு. இது வந்துங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு கடல்ல மீன்பிடி தொழில் செய்யறவங்க உள்நாட்டு மீனவர்கள் ரெண்டா நீங்க பிரிக்கணும். உள்நாட்டு மீனவர்கள் வந்து வலையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இப்போ ஒரு பிராட் பேனர்ல முத்தரையர்கள்ங்கிற பிராட் பேனருக்கு போயாச்சு. இது நீங்க தஞ்சாவூர் பக்கம் புதுக்கோட்டை பக்கம் பார்த்தீங்கன்னா இது நிறைய இருப்பாங்க. பாரம்பரியமா அதிமுக ஓட்டுறவங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி இப்போ உதாரணமா புதுக்கோட்டை மாவட்டம் மெய்யநாதன் முத்தரையர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவரோட வீச்சு காரணமாக சில பகுதிகளில் மாறும். அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்க திருமயம் தொகுதின்னு எடுத்தீங்கன்னா திருமயம் தொகுதியில இருக்கிற ஓட்டு வங்கியில பொன்னமராவதி ஓட்டு வங்கியில தாவேக்கா கேண்டிடேட் உள்ள வருது. அது தாவேக்காவோட வீச்சை நான் சொல்றேன், அதுக்காக சொல்றேன். அதை வந்து குறைச்சலாம் மதிப்பிடலை. அப்போ கம்யூனிட்டியில பொன்னமராவதி தாவேக்கா கேண்டிடேட்டும் திருமயத்துல திமுக கேண்டிடேட்டும் ஒரே கம்யூனிட்டி, அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். அப்போனா ரெண்டு கேண்டிடேட்டும் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வெற்றிக்கு எது தேவைப்படும் அப்படின்னா மீண்டும் வந்து முத்திரையர் ஓட்டு வங்கி தான் தேவைப்படும். இந்த முத்திரையர் ஓட்டு வங்கி வந்து கடல்புற மீனவர் ஓட்டு வங்கியா அப்படின்னா இல்ல, அது வேற தனி மீன் தொழில், ஆனா வெவ்வேற. அப்போ நம்ம எப்படி இதை பார்க்கிறோம்னா அந்த முத்திரையர் ஓட்டு வங்கியிலிருந்து யாரெல்லாம் இழுக்கலாம், அவங்க வந்து எப்படி வலையர்களா இருப்பாங்க. கூபகிருஷ்ணன் அவர் லால்குடியில் நிற்கிறார் தாவேக்கா, அவர் யாரு? முத்திரையர் ஓட்டு வங்கி. சரி, தாவேக்காவும் ரொம்ப காஸ்ட் கான்சியஸா நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு, அதுக்கான சொல்ல வரேன். இது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். அப்போ நம்ம இப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அணியில இருக்கிற ஓட்டு வங்கியை பேலன்ஸ் பண்றதுக்கு நல்ல நோன் பெர்சன்ஸை உள்ள இழுப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு, அது என்னன்னா அன்னோன் பெர்சன்ஸ், ஆனா வேலை பார்ப்பாங்க, லோக்கலா பூத்துல வேலை பார்ப்பாங்க, உள்ளூர் தலைவர்களா இருப்பாங்க, ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு தரட்டக்கூடிய கெப்பாசிட்டியில இருப்பாங்க. அவங்கள நம்ம இப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்னாடி வெளியிலேயே தெரிய மாட்டாங்க. தேர்தல் காலம் வரும்போது தான் அவங்க களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்க பேரு ஆளு அடையாளம் எல்லாம் இப்பதான் நமக்கு தெரியும். அப்ப அவங்கள இழுக்கிற பணி அப்புறம் சத்தம் இல்லாம நடக்குங்க. அது உண்மையிலே நம்ம மீடியா கூட தெரியாது, லோக்கலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இவங்களே இழுப்பாங்க, அடுத்தாப்புல இழுப்பாங்க. எவ்வளவு சதவீதம் வரும் அப்படின்னா 0.001% தான் வரும். ஆனா 0.001 ஒரு 100 பேரை இழுத்தோம்னா 1% ஆயிரும்ல. இப்படியே சேர்த்துக்கிட்டே போறது தாங்க இது. ஒரு பெரிய மேஜர் கால்குலேஷனுங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப திமுகவுக்கு அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதிமுகவுக்கு குறைவாக இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் தான் இந்த 130ங்கிற பேஸ் லைனுக்கும் 180ங்கிற ஸ்வீப் லைனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சுருக்கமாக சார், இப்போ சென்னையில டஃப் காம்படிஷன் இருக்கா இல்ல ஸ்வீப் தானா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 தொகுதியில டஃப் காம்படிஷன் இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேங்க. அதாவது நீங்க பெரம்பூர், நீங்க குறிப்பிட்ட பெரம்பூர், நான் வில்லிவாக்கத்தை டஃப் காம்படிஷனா எடுக்கல. பெரம்பூர் டஃப் காம்படிஷனா தான் தெரியுது, ராயபுரம் டஃப் காம்படிஷனா தெரியுது, மயிலாப்பூர் டஃப் காம்படிஷனா தெரியுது. இப்படியான ஏன்னா போன தடவையுமே வந்துங்க ராயபுரத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா, பெரம்பூரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் 1000 ஓட்டுக்கு கீழே தான் வந்து சென்னையில் திமுக ஜெயிச்சிருக்கு. கோட்டைன்னு நம்ம பொதுவாக சொன்னாலும் அது நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்க, 16 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாங்கிறத வச்சு கோட்டைன்னு நம்ம சொல்றோம். 16 தொகுதியிலையும் ஜெயிச்ச திமுகவுக்கும் வெற்றி வாய்ப்பை இழந்த அடுத்த கட்சிக்கு இடையில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சில ஆயிரங்கள் தான், 184 வாக்கு மொத்தத்திலே 16க்கு சேர்த்தே சில ஆயிரங்கள் தான் வருது. அம்பத்தூர்ல இல்ல இங்க வந்து அதிகமான வெற்றிகள் கிடைச்சிருக்குங்க. அம்பத்தூர்லயும் பெரம்பூர்லயும் 50,000 60,000 வந்துருது. அவங்க வந்து என்ன சொல்ல, அவங்க ட்ரெடிஷனலாவே அந்த ஓட்டு வங்கி இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான் வருது. அப்போ அந்த சில ஆயிரங்களை குறிவைத்து ரெண்டு கட்சியும் வேலை பார்க்கத்தான் செய்யும். தேர்ட் ஃப்ரண்டா இல்ல ஃபோர்த் ஃப்ரண்டா ஆப்ஷன்ஸ் வரும்போது எந்த பக்கம் எந்த ஓட்டு பிரியுதுன்னு தெரியாம ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்ப தேர்தல் பணிகள் ஆரம்பிச்ச பிறகு அந்த குழப்பம் தீர்ந்துருச்சு. ஏன்னா நமக்கு வெளிப்படையா தெரியுது இவங்க இவ்வளவு வேலை பார்க்காங்க,
இந்த ஏரியாக்கள்ல இவங்களால இவ்வளவு ஓட்டு குறையும் இல்ல கூடும் அப்படிங்கிற கணக்கு தெரியும்ல. இப்போ நீங்க வந்து கடைசியா அல்டிமேட்டா யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக, அதிமுக ரைட்டு. ட்ரெடிஷனலான கட்சி, நம்ம கட்சி. நீங்க ஓட்டு போடுவீங்க. அது அது ஓகே தான். வெற்றிக்கு தேவையான அந்த 5% 10% மார்ஜினை கொடுக்கறது யாரு? புதுசா வர்ற வாக்காளர்கள், இப்ப இளைய வாக்காளர்கள், அப்புறம் வந்து அதிருப்தியா இருக்கிறவங்க, இவங்களை வந்து அரவணைச்சிட்டு போறதுக்கு நமக்கு களத்துல பணியாளர்கள் தேவை. அந்த பணியாளர்களை இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இவன் வேலை பார்க்கறான், அப்ப இவனை வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும். அந்த பணியாளர் ஏன் வந்து தாவேக்காவுக்கு போனா, அவனோட பூர்வீகம் என்னன்னு பாருங்க. திமுகல இருந்தோ அதிமுகல இருந்து தான் போயிருப்பாங்க. இல்ல அவங்க ஃபேமிலியில திமுக அதிமுக இருந்திருக்கும். அப்ப அதிருப்திக்கு காரணம் என்ன? சரி, இவனை வளைச்சு போடுவோம் உள்ள. நாளைக்கு எப்பா உனக்கு வேற ஏதாவது செஞ்சு தரோம், நீ எதுக்கு போய் அங்க போய் கஷ்டப்படுற? இந்த இடத்துல ட்ரெடிஷனல் பார்ட்டியா இருந்தா அவன் போக மாட்டான். நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்க குடும்பமே அதிமுக குடும்பங்க, ரெட்டையில குடும்பம்ன்றோம். இல்ல கலைஞர் காலத்துல இருந்து நாங்க சூரியனுக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படிமா. இப்ப வந்து விஜய் அணியில அப்படியான ஒரு வரலாறு கிடையாது. அப்ப நம்ம எளிதாக வந்து இந்த மாதிரி களத்துல பணியாற்றுபவர்களை உள்ள இழுக்கலாம் அப்படிங்கிற கணக்கு அது ஓடுது. யங்ஸ்டர்ஸை இழுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம் மாதிரி தெரியுறாங்க. அது எப்போதுமே உண்டுங்க. CWS செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம். அது ஒரு வகையான ஒரு ஆர்வ கோளாறுன்னு நான் எடுத்துக்கிடுவேன். அது உலகம் பூராவும் இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க நிறைய இசை நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னாலே, வெளிநாட்டு இசை நிகழ்ச்சிகள்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு கத்தி கதறி அழுவாங்க ஆடியன்ஸ். என்னடா இப்படி அழுகுறாங்களேன்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆகிறாங்க. அதை நம்ம தடுக்கலாம் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அவங்கள ஒதுக்கிட்டு தான் நம்ம பணிபுரிய முடியும். அப்படி இருக்கிறவங்கள ஒதுக்கி இருப்பாங்க. அது ஹார்ட்லி வந்து 10% கூட வராது. மிச்சம் இருக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இல்லை நான் சொல்றது, லோக்கல் இன்ஃப்ளூயன்சர் வார்டு லெவல்ல இருக்காங்கல்ல. நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம வார்டில் இருக்க ஒரு தம்பியை கூப்பிட்டு தானே, ஏப்பா இதை போய் பாருப்பா, 3 நாளா கரண்ட் வரலன்னு சொல்லுவீங்க. அவன் தானே போய் பார்ப்பான். அவன் தான் நமக்கும் அதிகார வர்க்கத்துக்குமான இணைப்பு புள்ளி யாரு? லோக்கல் இன்ஃப்ளூயன்சர். நான் எவ்வளோ தடவை சொன்னேன் ஆயா, ஒருத்தரும் கவனிக்க மாட்டேன்றான், இதுக்கு தான் மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி விஜய்க்கு போட்டுறாயான்னு ஒருத்தன் சொல்லுவான். அவனை வந்து நீங்க இழுக்கணும், உள்ள இழுக்கணும், அவனை ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பணி இப்ப 20 நாளா நடக்கும். ஏன்னா இப்பதான் வெளியில வந்துருவான். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்.